தலைப்பு கர்த்தர் கொடுக்கிற சோதனையுடைய நோக்கம் என்ன? நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு அநேக பேருடைய குடும்பங்களில வாழ்க்கையில சோதனைகள் உண்டு. நம்ம உங்க வாழ்க்கையில என்ன சோதனை இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு லிஸ்ட் போடுவோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு உபத்திரவ பாடுகள் இருக்குது, இவ்வளவு சோதனை எனக்கு இருக்குது, நம்ம லிஸ்டா போட்டுட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில சோதனைகளை ஆண்டவரே கொடுக்கிறார். கவனிங்க, சில சோதனைகள் நீங்க நினைக்கிறீங்க இது என் தலையெழுத்து, இது என்னுடைய ஸ்தோத்திரம், ஏன் எனக்கு வாச்சது இப்படி அப்படி சில சோதனைகளை நாமே ஏற்படுகிறோம். ஆனா இந்த வார்த்தை சொல்லுது கர்த்தர் கொடுக்கிற சோதனை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சோதனை கொடுக்கிறார். அப்ப அந்த சோதனையை ஆண்டவர் எதுக்காக கொடுக்கிறார் அப்படின்னா நீ கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படிவதற்காகவே ஆண்டவர் சோதிக்கிறார். கவனிக்கணும். அதில் முதல் பாயிண்ட், நீங்க கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படுறீங்களா இல்லையா என்பதை ஆண்டவர் பார்க்கும்படி ஆண்டவர் சோதிக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். உபாகமம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உங்களை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, ஆண்டவர் சில பேருக்கு சோதனை கொடுக்கிறார். அது ஒருவேளை கடனா இருக்கலாம், ஒருவேளை பிரச்சனையா இருக்கலாம், அது ஒருவேளை துக்கமா இருக்கலாம், ஒருவேளை பலவீனம், அது என்னவா இருந்தாலும் சில சோதனை ஆண்டவரை கொடுக்கிறார். யோபு எப்படி ஆண்டவர் பிசாசு பர்மிஷன் வாங்கி யோபுவை சோதிச்சாங்களோ ஆண்டவரே பர்மிஷன் கொடுக்கிறார். ஆனா யோபுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பை விட்டு விலகிறவனும் கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறவனும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுக்கிற ஒரு மனுஷன் யோபு. அப்ப இந்த யோபுடைய வாழ்க்கையில பிசாசு அவன் என்ன பண்றான்? சோதிக்கிறான். ஒரே நாளில எல்லா ஆஸ்தி அம்பாரம், ஏர்மாடுகள், ஒட்டகம், எல்லா வேலைக்காரர்கள், எல்லா வீடு, எல்லா பணம் செலவழிந்து போச்சு, அழிந்து போச்சு. அப்ப எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்ட பிறகும் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் பருக்களினால வாதிக்கிறான். அப்போ யோபு தன் உடம்ப என்ன பண்றாரு? ஓட்ட வச்சு சொரண்டு இருக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். பணம் போனது மாத்திரமல்ல, பிள்ளைகள் செத்தது மாத்திரமல்ல, அவருக்கும் பலவீனம். அப்போ ஓட்ட வச்சு யோபு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்படி நம்பிச்சதுனால ஓட்ட வச்சு சொரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ பிரச்சனை. ஆனாலும் யோபு அவர் வாயினால ஒரு வார்த்தையும் ஆண்டவர் முறுமுறுக்கவே இல்லை. நமக்கு தெரியும். அப்போ இதே போல நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கு எப்போ இருக்கிற பிரச்சனை இது யாரால வந்துச்சுன்னு சொல்லி நீங்க ஒருவேளை கேள்விக்குறியா இருப்பீங்க அப்படின்னா, சில பிரச்சனையை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, இந்த சிறுமையிலும், இந்த உபத்திரவத்திலும், இந்த பாடுகளிலும், இந்த பலவீனத்திலும், அடிக்கடி வருகிற போராட்டங்களிலும் உன் வாயினால ஆண்டவரை முறுமுறுக்கிறியா, அல்ல ஆண்டவரை குறை சொல்றியா, இல்ல ஆலயத்தை விட்டு நிக்கிறியா, இல்ல ஜபத்தை விட்டுறியா, வேத வாசிக்கிறத விட்டுறியா என்பதை ஆண்டவர் அறியும்படிக்கு இந்த சிறுமை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப இந்த சோதனையில, நமக்கு வருகிற சோதனையில நம்ம வாயினால என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் ஒரு நாளும் குறை சொல்லக்கூடாது. நீங்க அநேக அரகுர கிறிஸ்தவர்கள் பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரே உனக்கு கண்ணில்லையான்றோம். ஆண்டவரே மனுஷன் தான் கைவிட்டுட்டான், நீங்களும் என்ன கைவிட்டுட்டீங்களேன்னு சொல்றோம். எல்லா மனுஷரையும் ஆண்டவர் காண்கிறார். நல்லா கவனிக்கணும். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, ஏன் சில சோதனை நம்ம விட்டு போல, ஏன் அடிக்கடி உபத்திரவம், அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில பயம், ஏன் அடிக்கடி தோல்வி, ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல, ஏன் நிரந்தரமான வேலை இல்ல, இவை எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் சில பேரை சோதிக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு அவர் கொடுக்கிற உபத்திரவத்தில, சோதனையில நீ ஆண்டவரை சரியா பின்பற்றியா என்பதை பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு வருஷம் வேலைக்கு போறோம் ஒரு கம்பெனியில, திடீர்னு நம்ம நிறுத்துறாங்க. உடனே சொல்றேன், என்ன ஆண்டவரே, இந்த வேலை நம்பி தானே இந்த கடனை வாங்கி இருக்கிறேன், இந்த வேலை நம்பி தானே இந்த குடும்பம் இருக்குது, நான் எப்படி இந்த குடும்பத்தை நடத்த போறேன்னு குறை சொல்லாத. ஆண்டவர் ஒரு வழியை நம்ம கடை
பலப்படுவதற்கு, இன்னும் கர்த்தருக்குள்ள இன்னும் வேரூன்றி நிற்பதற்கு தான் சில சோதனைகளை ஆண்டவர் தரார். சில பேர் இப்படியா நினைக்கிறோம், இந்த கஷ்டத்திலும் சோதனையிலும் சர்ச்சைக்கு போய் இன்னதான் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவும் வரலன்னு இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்தை விட்டு போயிடுறோம். நிறைய பேர் ஜெப ஆவியை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தோம், ஜெபிப்பது கிடையாது. அதுதான் ஒரு ஒரு கதை ஒண்ணு படிச்சேன். ஒரு டெய்லர், அப்போ ஒரு கிறிஸ்தவ ஒரு சகோதரர் ஜோமணி ஆண்டவரே, அவங்க அந்த கம்யூனிஸ்ட் அதனுடைய பேப்பர் தான் அதிகமா படிப்பாங்களாம், பேப்பர். அப்போ இவர் அதிகமா அவரை கவனிக்கும் போது பேப்பரே படிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவருக்காக ஒரு பைபிள் ஒண்ணு வாங்கி அதை கொஞ்ச நாள் ஜோமணி ஆண்டவரே, இந்த பைபிள் இந்த வேதாகமத்தை நான் இந்த டெய்லர் கிட்ட கொடுக்க போறேன், அவர் இந்த வேதாகமத்தை படிச்சு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையா மாறுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு சில நாட்கள் ஜெபம் பண்ணி அதை கொண்டு போய் அந்த டெய்லருக்கு பைபிளை பரிசா கொடுத்தார். அப்போ அந்த டெய்லர் இந்த பைபிளை வாங்கின உடனே படிக்கல. இதை வாங்கி அவருடைய கடையில பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் அந்த கம்யூனிஸ்டுடைய பேப்பர் தான் அதிகமா இருக்குமா. அப்போ இந்த பைபிளை வாங்கி வச்சுட்டாராம், கடையில வச்சுட்டாரு. அப்போ இவர் என்ன பண்ணாரு, ஆண்டவரே நான் அவருக்கு வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறேன், அந்த வேத புஸ்தகம் அவரோடு கூட பேசட்டும், ஆண்டவரே அந்த வேத புஸ்தகம் அவருடைய வாழ்க்கையை குறித்து பேசட்டும், அவர் மாறட்டும் சொல்லி வீட்டுக்குள்ள இருந்து ஜெபம் பண்றாரு. அப்போ அந்த டெய்லர் அந்த பைபிள் ஒரு நாள், சரி இந்த பைபிள் ஒரு நாள் சொன்னாங்களே இதை நம்ம என்ன பண்ணுவோம் படிப்புன்னு சொல்லி இந்த சங்கீத பகுதியை முழுமையா படிக்க தொடங்கினார். அப்போ இந்த கிறிஸ்தவ சகோதரர் போய் பார்க்கும்போது பைபிள் படிக்கிறார் என்பதை இவர் பார்த்தோம், ஆண்டவரே படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவரோடு கூட நீங்க பேசும். அப்போ இவர் படிக்க 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 இந்த ஒவ்வொரு வார்த்தையா அவர் என்ன பண்ணுது, அவரோடு கூட இடைபட ஆரம்பிக்குது. அப்ப அவரோடு கூட பேச ஆரம்பிக்குது. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறோம், எப்படி மாறணும், எதை விடணும், எதை பரிசுத்தம் அடையணும், எதை சாட்சியை காத்துக்கொள்ளணும், ஒவ்வொரு வசனங்களும் இவர் படிக்க படிக்க ஒரு வாழ்க்கையில அதிகமா ஆண்டவர்கிட்ட வர ஆரம்பிச்சார். அப்ப முழுமையாய் அந்த வேதாகமத்தை ஒரு சில நாட்களில அந்த வேதாகமம் முழுமையும் படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ இப்ப ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு, இனி தேவையில்லாத பேப்பரை புஸ்தகத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், இனி நான் படிக்க மாட்டேன், இந்த வேத புஸ்தகத்தை தான் அதிகமா படிப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவ அவன் பிள்ளையா மாற ஆரம்பிச்சார். அப்ப அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையுமே இல்லையா. அப்போ அவங்க ரெண்டு மகன், ஆண்டவர் அவங்களுக்கு ரெண்டு மகனை கொடுத்திருக்கிறாரு. அப்ப ரெண்டு மகளுக்கும் நல்ல இடத்துல ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைத்திருந்தாரு. அப்ப ஒரு நாள் காலையில அவங்க மகன் வந்து அவங்க அப்பா கிட்ட அந்த டெய்லர் கிட்ட சொல்றாராம், இப்ப நாளைக்கு 10 மணிக்கு எனக்கு கல்யாணம், நான் ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டேன், நான் தேர்வு செஞ்சுட்டேன், நாளைக்கு 10 மணிக்கு இந்த இடத்துல கல்யாணம், உங்களை வரணும்னு சொல்லி நான் விரும்புறேன், நீங்க வரதும் வராதும் உங்க விருப்பம்னு சொல்லி போயிட்டார். அப்ப இவர் உடனே அந்த வார்த்தை கேட்ட உடனே ரொம்ப கஷ்டம், என்ன ஆண்டவரே நான் அதிகமா பைபிள் படிச்சிருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் உங்களுடைய பிள்ளையா மாறிட்டேனே, எனக்கு ஏன் அந்த பிரச்சனை. இப்ப இதே போல இன்னொரு மகன் வந்து சொல்றானா, என்ன பண்றான், நானும் ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறேன், நானும் திருமணம் பண்ணிக்க போறேன், நீ வந்தாலும் சரி வராம போனாலும் சரி. அப்ப ரெண்டு மகனும் அவங்க அவங்க வாழ்க்கையில அவங்க சொல்ற வார்த்தைய ரொம்ப கலக்கப்படுத்தி, ஆண்டவரே நான் உண்மைதானே நம்ப இருக்கிறேன், நான் உங்க பிள்ளை தானே ஆண்டவரே, உலகத்தை விட்டுட்டு ஆண்டவரே நீங்க தான் வேணும்னு சொல்லி வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில அடிக்கடி என்ன பண்ணுது, தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு வாழ்க்கையில வரும்போது அப்போ ஒரு தீர்மானம் பண்ணி அந்த கிறிஸ்தவ சகோதரர்கிட்ட போய் சொன்னார், என்னங்க நீ ஒரு பைபிளை கொடுத்த, அந்த பைபிள் முழுமையா படிச்ச, அந்த வார்த்தை என்னோட கூட இடப்பட்டுச்சு, அந்த வார்த்தை பேசிச்சு, எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் இயேசுதான்னு வந்தேன், ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையை விட அதிகமானது எனக்கு பிரச்சனை வரும். அப்ப அவருடைய கிறிஸ்துவ சகோதரர் சொன்னாரா, வாழ்க்கையில பிரச்சனை வருவது நல்லது, நீ உண்மையா இருக்கிற, பரிசுத்தமா இருக்கிற, நீதிமானா இருக்கிற, அப்ப வாழ்க்கையில வருகிற பிரச்சனை கண்டு நீ சோர்ந்து போயிடாத, வாழ்க்கையில வருகிற தோல்வி கண்டு சோர்ந்து போகாத, இதுக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு காரணத்தை வச்சிருப்பாரு. திரும்ப அந்த வார்த்தை கேட்ட உடனே திரும்ப போய், ஆண்டவரே என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்குது, நீங்க தான் என்ன பண்ணணும், நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும். அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரா, பயப்படாத பயப்படாத, நான் கூட தான். இன்னைக்கு கற்ற பிள்ளைகள் நல்ல இன்னைக்கு ஒரு காரியத்தை அறிஞ்சுக்க, வாழ்க்கை சோதனை வருதா, கவலை வருதா, போராட்டம் வருதா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையை விட்டுட்டு ஆண்டவர் போல, பிரச்சனையை விட்டுட்டு ஆண்டவர் என்ன பண்ணல, உங்களை விட்டு அவர் தூர போல, அவர் உங்களோடு கூட தான் இருக்கு.
பிரச்சனையில நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட உறவாடுகிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். கண்ணீர் தான், தோல்விதான், எல்லா மனுஷருக்கும் ஒருவேளை தலை குனிற மாதிரி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் அதுக்கு ஏற்ற பிரயாசத்துக்கு தக்க பலனை கொடுக்கிற ஆண்டவர். நீங்க உங்களை பத்தி சொல்றாரு, நீ என் கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று நான் உங்களை சோதிக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை நமக்கு இப்படி ஒரு கேள்வி வரலாம், இந்த சோதனை நான் கிறிஸ்தவனா இருந்தா வருகிற சோதனை எனக்கு எதுக்கு வரணும், அதுக்கு நான் கிறிஸ்தவனா இல்லாமையே போலாமே ஒருவேளை உனக்கு கேள்வி வரலாம். இதனுடைய முடிவுல ஆண்டவர் உனக்கு விடுதலை தருவார். ஆண்டவரோடு கூட இருக்கும்போது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில ஆண்டவரை கூப்பிடும் போது ஆண்டவர் சொல்றாரு மோசே பார்த்து, எப்பா எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிடுகிற கூக்குரல் என் காதுக்கு என்ன பண்ணுச்சு, கேட்டுச்சு. அவங்க கூப்பிடுற சத்தம் என் காதுக்கு வந்திருக்குது. அதே போலதான் உன் சோதனையில, உன் பிரச்சனையில, உன் தோல்வியில, அடிக்கடி வருகிற பாடுகளில நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை கூப்பிடுற என்பதை ஆண்டவர் கவனிக்கிறார். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, நான் உன்னை சோதிக்கும் போது உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நீ என்ன பண்ணணும் நினைக்கணும். இப்போ ஒரு சோதனை வருதா, நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும். இல்ல ஆண்டவர் அந்த பிரச்சனை எனக்கு மாற்றினாரு, இந்த பிரச்சனை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மாற செய்வார். அப்ப அந்த உபத்திரவத்துல ஆண்டவர் என்ன நடக்க பண்ணினார், கடக்க பண்ணினார், அதே தெய்வம் என் கூட இருக்கிறாரு, இதையும் தாங்க செய்வார். இப்ப நிறைய பேருக்கு நமக்குள்ள கேள்வி, நான் சர்ச்சுக்கு வர எனக்கு ஏன் வியாதி, நான் சர்ச்சுக்கு வர ஏன் எனக்கு உபத்திரவம், நான் சர்ச்சுக்கு வர ஏன் எனக்கு வேலை இல்லை, நான் சர்ச்சுக்கு வர ஏன் எனக்கு வருமானம் இல்லை, நான் சர்ச்சுக்கு வர ஏன் கடன் அதிகமாகிட்டே இருக்குது. எல்லா உபத்திரவத்திலும் தாவீது சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்று. கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மனுஷன் ஆண்டவரை சோதித்து, அதுதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. எப்படி ருசித்து பார்க்க முடியும், கஷ்டத்திலும் கவலையிலும் நீ ஆண்டவரோடு கூட இருக்கிற என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அதுதான் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 15:25 வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஒரு மரத்தை காண்பிக்கிறாரு, தண்ணீரில் போட்டவுடனே மதுரமான தண்ணீராய் மாறிச்சு. நல்ல கவனிக்கிறோம். ஸ்தோத்திரம். 26வது வசனம் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளை செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் வரப்பண்ணின ஒன்றையும் அவனுக்கு என்ன பண்ண மாட்டேன். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா கவனிக்கணும். மாராவில வந்தபோது அப்போ அவர்கள் என்னது, அவங்க வரும்போது மிகுந்த தண்ணீர் தாகம். நல்லா கவனிக்கணும். அவங்க வனாந்தரத்தில் நடந்து வரும்போது எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணி தாகம். அப்ப தண்ணியை தேடுறாங்க, எங்கேயுமே தண்ணி கிடைக்கல, வனாந்தரத்துல தண்ணி கிடைக்கல. அப்ப உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, வாசிங்க. ஸ்தோத்திரம். 22 வாசிக்க பார்க்கலாம். 22 சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடக்கிறான். நல்ல கவனிக்கணும். 3 நாள் தண்ணி கிடைக்காம நடக்கிறான். அப்ப உடனே எல்லா ஜனங்களும் 24வது வசனம் முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா ஜனங்களும் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய எண்ணம் எல்லாம் என்ன எண்ணம் தெரியுமா, ஒரே ஒரு எண்ணம், இந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் எங்களை விடுவித்தா போதும். கவனிங்க, அவங்க நினைக்கிற ஒரே ஒரு எண்ணம், எல்லாருக்கும் ஒரு மனதாய் அவன் எண்ணுகிற ஒரே ஒரு எண்ணம், இங்க எகிப்தில் இருந்து ஆண்டவர் எங்களை வெளியே கொண்டு போனா போதும். அப்ப ஆண்டவர் இவர்களுக்கு சொன்னபடியே எகிப்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வரார். ஆக எகிப்திலிருந்து 3 நாள் பிரயாணப்பட்டு வரும்போது அப்ப தண்ணீர் கிடையாமல் போச்சு. நல்ல கவனிக்க, தண்ணி கிடைக்கல. இப்ப கூப்பிட்டாங்க, அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவிச்சார். விடுவிச்ச உடனே அடுத்தது பார்வோன் அவருடைய சேனை பின்தொடர்ந்து வராங்க. அப்ப 2 பக்கம் மலை, முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை. இங்கேயும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அப்ப 3வது இவங்க வனாந்தரத்துல 3 நாள் பிரயாணப்பட்டு நடந்து வராங்க, தண்ணி கிடைக்கல.
இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கணும், மோசே எங்களுக்கு தண்ணி தாகம் வந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப முடியல, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் வானத்தை திறந்து என்ன பண்ணுவாரு, தண்ணீரை கொடுப்பாருன்னு சொல்லி இருக்கணும். கவனிக்கணும். ஆனா தண்ணி கிடைக்கல சொல்லுங்க, நாவு வறட்சி அடைஞ்ச உடனே 24வது வசனத்துல மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து நாங்க என்னத்தை குடிப்போம். அதுக்கு முன்னாடி எகிப்தில ஜனங்கள் சொன்ன வார்த்தை, ஆமீன், எங்களை இங்கிருந்து எங்களை வெளியே கொண்டு போனா போதும். ஆனா இங்க சொல்றாங்க நாங்க என்னத்தை குடிப்போம் என்று முறுமுறுத்தார்கள். அப்போ மோசேனுக்கு ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிச்சு, அப்போ ஒரு தண்ணி ஆண்டவர் காண்பிக்கிறாரு. அப்போ அந்த தண்ணியை போய் குடிக்கும் போது கசப்பா இருந்தது. மாறாவிலே வந்த உடனே ஒரு தண்ணி கிடைக்கும் அவங்க பாக்குறாங்க, அதை பார்த்த உடனே அதை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குடிச்ச உடனே அந்த தண்ணி என்னவாயிடுச்சு, கசப்பாய் மாறிடுச்சு. அப்போ மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு, ஆண்டவரே கூப்பிடும் போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த மரத்தை காண்பிச்சு அதை தண்ணீரை போடுன்னு சொல்றாரு. அப்போ மோசே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே என்ன பண்றாரு, தண்ணீரில் போட்ட உடனே அந்த கசப்பு மதுரமாய் மாறிடுச்சு. இப்ப முறுமுறுத்து ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை பார்க்கிற ஜனம் இஸ்ரவேல் ஜனங்கள். கவனிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்ப்பு உடனே வரல, எதிர்பார்க்கிற காரியம் நடைபெறல அப்படின்னா உடனே முறுமுறுக்கிறவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ தண்ணி மதுரமாய் மாறின உடனே இப்ப எல்லாரும் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், நன்றி நன்றி நன்றி. ஜெபத்தை கேட்கிற தகப்பன், சத்தத்தை கேட்கிற தகப்பன், உன் கூக்குரலை கேட்கிற தகப்பன், உன் கண்ணீரை காண்கிற தகப்பன், ஆண்டவரே எனக்கு இறங்குன்னு சொன்னா இறங்குகிற தகப்பனை விட்டு இன்னைக்கு நிறைய பேரு இன்னைக்கு வருகிற சோதனையை முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆமென் ஆசீர்வாதம் தடையா இருப்பதற்கு காரணம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் முறுமுறுப்பு, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் முறுமுறுப்பு. நீங்க சோதனையிலும் ஆண்டவரே பரவாயில்ல, நீங்க ஏதோ ஒரு காரியத்தை அனுமதிச்சிருக்கிறீங்க, இதுல நடப்பதற்கு எனக்கு பலனத்தான். வேதம் சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துலதான் அவருடைய பலன் நமக்கு பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் நல்லா இருக்கும்போது பலன் இல்ல, ஆண்டவரே நான் பலவீனப்பட்டிருக்கிறேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், கண்ணீரா இருக்கிறேன், என் கண்ணீர் துடைக்க வாங்க ஜெபம் தான் பண்ணணுமே தவிர அதற்கு மாறா ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்க. என்ன ஆண்டவரே கிறிஸ்தவ வாழ்க்கை, என்ன ஆண்டவரே சர்ச்சுக்கு போறேன், பைபிள் படிக்கிறேன், பாட்டு பாடுறேன், ஆராதிக்கிறேன், எல்லாவற்றையும் விட்டுட்டு நமக்கு உகந்த பிள்ளையா இருக்கிறேன், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில கசப்பு சொல்லாத. கசப்பை மாற்றுகிற தகப்பனை தான் ஆராதிக்கிறோம், அவர் தான் உன்னை சோதிக்கிறார். ஏன் இந்த சிறுமை உன் வழியை நினைப்பதற்காக. ஏன் இந்த சிறுமை, ஆண்டவர் இதே போல இதுக்கு முன்னாடி வந்த சிறுமையும் இதற்கு முன்னாடி வந்த உபத்திரவத்தையும் ஆண்டவர் விடுவிச்சாரு, அதே ஆண்டவர் இன்னைக்கு உன் கூட தான் இருக்கிறாரு கண்ணீரிலும். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, வாசிங்க, ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ கட்டளையை பின்பற்றுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் சோதனையில. அப்ப கட்டளை என்பது என்ன, ஒரு செயலை செய்யும்படி நமக்கு பிறப்பிக்கப்படும் உத்தரவு. நல்லா கவனிக்கும், கட்டளை என்பது ஒரு செயலை செய்ய வைப்பது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு செயலை, இந்த காரியத்தை செய்யும் சொல்றது கட்டளை, செய்யக்கூடாதுன்னு சொல்றது சொல்லுங்க கட்டளை. அப்போ ஒரு செயலை, நல்ல கவனி, ஒரு செயலை செய்யும்படி பிறப்பிக்கப்படும் உத்தரவு தான் கட்டளை. அப்ப ஆண்டவர் என்ன வாழ்க்கையில கட்டளை கொடுக்கிறாரோ உடனே கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். ஆண்டவரே நிறைய பேரு எப்ப தெரியுமா ஆண்டவரை கூப்பிடுறோம், முறுமுறுப்பு, அங்கலாய்ப்பு, குறை சொல்றது, சர்ச்சை விடுறது, ஜெபத்தை விடுறது, வேத வாசிப்பு விடுறது, சாட்சியை காத்து கொள்ளாம போறது, பரிசுத்தத்தை கெடுப்பது, எல்லாவற்றையும் செஞ்சு போறது. ஆண்டவரே எனக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிட்டு இருக்கிற கர்த்தர் பிள்ளையே, நீங்க ஒரு சில பேரா இருந்தாலும் சோதனை ஆண்டவர் கொடுக்கிறான்னு, இந்த சோதனை நான் என்ன செய்யணும், இந்த உபத்திரவத்தை நான் என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த பாடுகள் வழியா கடக்க செய்தீங்க, இவைகளை நான் எப்படி நடக்கணும், ஆண்டு விட்டு கேளுங்க. ஆண்டவரே இந்த உபத்திரவத்தில் பரவாயில்ல வரட்டும், இந்த உபத்திரவத்தை நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே. இந்த கவலைகளும் நீங்க என் கூட வாசிக்கலாம். உபாகம் 2:7 உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கரைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ
நடந்து வருகிறதையும் ஆண்டவர் அறிவார். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் பிள்ளையே, இந்த உபத்திரவம் சொல்லாத ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே குடும்பத்துல பிரச்சனை சொல்லாத ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை கர்த்தர் அறிவார். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இது ஆண்டவர் அறிவார், மனுஷனுக்கு தெரியாது. ஒருவேளை மறைச்சு வைக்கலாம், யாருகிட்ட சொல்ல முடியாம ஒருவேளை ஆண்டவரே நீ கூப்பிடலாம். நீ வருகிற இந்த பெரிய வனாந்தர வழிய, இந்த உபத்திர வழிய, இந்த கஷ்டத்தின் வழிய, இந்த பாடுகளின் வழிய, இந்த தோல்வியின் வழிய கர்த்தர் அறிவார். ஆண்டவர் சொல்றார், நான் அறிவேன். ஆனா அதுக்கு அடுத்த லைன் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஒன்றும் உனக்கு குறைவுபடவில்லை என்று சொல். எத்தனை பேர் ஆண்டவரே பரவாயில்ல, உபத்திரம் வரட்டும் பரவாயில்ல, கஷ்டம் வரட்டும் பரவாயில்ல, நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் 100 நாள் வேலையில பாத்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏபிஎச் என்ன பண்ணுவாங்க, அந்த லீடர் என்ன பண்ணுவாங்க, மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணணும், அதை போறதுக்கு முன்னாடி இவ்வளோ அகலத்துல இவ்வளோ ஆழத்துல என்ன பண்ணணும், ஒரு பள்ளம் எடுத்துடணும். சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? 100 நாள் வேலையில ஒரு மார்க் பண்ணிடுவாங்க, இவ்வளோ அகலம் இவ்வளோ பள்ளம் நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 40 வருஷம் அந்த வார்த்தை எடுத்து சொல்லுங்க. நீ உபத்திரப்படுகிற எத்தனை வருஷம், அது 5 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், 2 வருஷமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம். இந்த வருஷம் முழுவையும் ஆண்டவரும் கூட தான் இருந்தார். நல்லா கவனிக்கணும். இப்ப யோபுவை ஆண்டவர் சோதிப்பதுக்கு பர்மிஷன் கொடுத்து அவர் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் இழந்த பிறகும் அவங்க மனைவி சொல்றாங்க, இன்னும் உத்தமத்தில் இருக்கிறிய, ஆண்டவரை தூஷித்து ஜீவன் விடும். அந்த வார்த்தையை மாத்த நம்மளுக்கு சொல்ல விரும்புறேன். இப்ப அவங்க மனைவி சொல்றாங்க, தூஷித்து ஜீவனை விடும் சொல்றாங்க. அதே அவங்க மனைவி என்ன பண்ணிருக்கணும், இன்னும் உத்தமத்தில் இருக்க, பரவாயில்ல செத்து போன கூட சொல்லிருக்கலாம். எல்லாவற்றையும் இருந்துட்டு பரவாயில்ல இனி நம்ம உயிர் வாழ்வானா செத்து போலான்னு தான் சொல்லிருக்கோம். அது என்னது, தூஷித்து, புரியுதுங்களா? அந்த தூஷிக்காமே சாபம்னு சொல்லி நம்ம அவங்க சொல்லவே இல்லை. அவங்க சொல்றாங்க, எத்தனை வருஷம் உத்தமோ எல்லாவற்றையும் இழந்துட்ட, ஒண்ணும் இல்ல, தூஷித்து ஜீவனை விடு. நான் சொல்றேன், இத்தனை வருஷம் வாழ்க்கையில் இத்தனை வருஷம் பாடுகள் வழியாய் நீ கடந்து வருகிறதை ஆண்டவர் அறிவார். அப்ப அதே யோபு 1ஆம் அதிகாரத்துல அவன் சாத்தான் சோதிக்கிறான். 42ஆம் அதிகாரத்துல இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெட்டிப்பாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இந்த உபத்திரவத்தின் வழியா கடற்கரையா, பிரச்சனையின் வழியா கடற்கரையா, ஆண்டவர் கூட இருக்கிறாரு. சீக்கிரத்துல வாழ்க்கை மாற செய்கிறவராக நாம என்ன பண்ணணும், யோபனுடைய மனைவி சொன்னது போல தூஷித்து ஜீவனை விடாது. நான் செத்தாலும் வலது கரங்களை உயர்த்தி, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இன்னும் ஒரு முறை, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். சொல்லுங்க, வனாந்திர வழியா நான் வரேன், ஒன்னும் இல்லை, என் பிரயாசம் நிறைவேறாம போகுது, நான் நினைக்கிறது ஒன்னும் நடக்கல, ஆனாலும் நான் உன் கூடவே இருக்கிறேன். கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் நீ கடந்து வந்த வருஷம், நீ வழி தெரியாம கடந்து வந்த வருஷம், நீ தோல்வியோடு வந்த வருஷம், ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் உங்களுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கணும். மனுஷன் ஒருவேளை வனாந்தரத்தில் உங்களை விட்டு போயிருக்கலாம், தோல்வியில மனுஷன், உலகம், சொந்த பந்தம் உங்களை கைவிட்டு இருக்கலாம். நம்மை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க, ஆமென். நம்மை அழைத்தவர் உண்மை. அப்ப அந்த வார்த்தை சொல்றது உபாகம் 8:16 கூட வேகமா வாசிங்க. உபாகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை, சபையே, இதை கேட்கிற ஜனமே, ஒரு நாளும் மறக்காது. ஒரு நாளும் சொல்லுங்க, ஒரு நாளும் அன்று சொல்றது மறக்காது. அப்ப நாம என்னங்க பண்ணணும்,
அவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். அல்லேலூயா. யாக்கோபு 1:3 வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்க. பவுல் சொல்றாரு, சந்தோஷமா எண்ணுங்க, உபத்திரவத்தை சந்தோஷமா எண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் நல்லா இருக்கிறவங்களுக்கு நான் தேவையில்லை, நான் நல்லா இருக்கிறவங்களுக்கு, வியாதி உள்ளவர்களுக்கு தான் மருத்துவர் தேவை. யாருக்கு மருத்துவர் தேவை? வியாதி உள்ளவர்களுக்கு தான் டாக்டர் தேவை. இதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரப்படுகிறவர்களுக்கு, அதுதான் வேதம் சொல்லுது, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமா எண்ணுவது கிடையாது. சங்கீதக்காரர் சொல்றாரு, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் ஒரு நாளும் அற்பமா எண்ணுவது கிடையாது. அப்போ நாம ஸ்தோத்திரம் என்ன பண்ணணும்? அதுதான் யோபு சொல்றாரு, ஆமென் 23:10, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் ஆதீனார். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு சொல்றாரு, எல்லாவற்றையும் இழந்த பிறகு ஒண்ணும் இல்லை, அவங்க மனைவி மாத்திரம் யோபு கூட இருக்கிறாங்க, பிள்ளைங்க எல்லாரும் மறிச்சு போயிடுச்சு, பணம் ஆஸ்தி அம்பாரம் ஆடு மாடு ஒட்டகம் ஏர் மாடு கழுதை எல்லாம் எழுத வச்சு. யோபு சொல்றாரு, ஆனாலும் நான் போகும் வழி, கையை உயர்த்தி சொல்லுங்க அந்த வார்த்தை, ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் நான் போகும் வழி அறிவா. சொல்லுங்க, ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவா. நான் எப்படி இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் அறிவாருங்க. நீ நினைக்கிற யாரும் இல்லை, யாரும் இல்லை, வருகிற வழி இல்லை, உதவி செய்ய ஒரு மனுஷன் இல்லை, நீ நினைக்கிற அந்த சராசரங்களை ஆளுகிற தகவல் நம்ம கூட தான் இருக்கு. அடுத்த லைன் சொல்றாரு, அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த புண்ணாவில். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா சொல்றாரு. ஆமென். உங்க விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை கொடுக்கும். உண்மையான விசுவாசிக்கிறவங்க, உண்மையாய் விசுவாசத்துல பலப்பட்டிருக்கிறவங்க நமக்கு பொறுமையை தான் உண்டாக்கணும். விசுவாசம் பொறுமையை தான் கொடுக்கணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், ஆண்டவரே இன்னைக்கு வேணும், இப்ப வேணும். விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் பயப்படாது. சோதனை கண்டு, உபத்திரவத்தை கண்டு நிறைய பேர் வருகிற உபத்திரவத்துல அவங்க சொல்றாங்க, நான் உயிரோடு இருக்கிறத காட்டிலும் செத்து போறது நல்லதுன்னு சொல்லி. அவிசுவாசி சொல்ற வார்த்தை, நான் உயிரோடு இருக்கிறத விட சாகுறது நல்லதுன்னு சொல்றேன். சொல்றாரு, இத்தனை வருஷம் நடத்தி வந்தது, இத்தனை வருஷம் ஆமென் உன் ஸ்தோத்திரம் இல்லாமையே அறிந்த தெய்வம். ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா கை கிரிகளையும் ஆசீர்வதித்து வந்த தெய்வம். அவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கு, ஒன்று உனக்கு. கர்த்தர் பிள்ளையே, ஒண்ணு ஆண்டவர் நம்ம ஏன் சோதிக்கிறார் அப்படின்னா, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியா இல்லை என்பது ஆண்டவர். ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய கட்டளை, 10 கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த 10 கட்டளை நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புகிறதா? கட்டளைகளை எப்போ கை கொள்ளணும் ஆண்டவர் விரும்புகிறாரு? சொல்லுங்க, எப்போ? சோதனையில, பாடுகளில, உபத்திரவத்தில, இல்லாமையில, பிரச்சனையில, தோல்வியில ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. என் கட்டளைகள் என்ன பண்ணணும்? சில என் கட்டளை என்ன பண்ணணும்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இல்லைங்க, பிரச்சனையே இருக்காது, இல்லை, வரும். ஆனாலும் முடிவில் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம், முடிவில் ஆண்டவர் நமக்கு அதுக்கான நன்மை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்றேன், இந்த கட்டளைகளை எப்போ கை கொள்ளணும்? உபத்திரவத்தை இப்போ, இன்னைக்கு உபத்திரவம் என்பதை விட இப்போ இருக்கிற பிரச்சனையில நீ சரியா ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியா என்பது ஆண்டவர் நம்ம கிட்ட என்னென்ன செய்ய சொல்லி இருக்கிறார். நம்ம எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? சரியா 6 நாள்
7வது நாள் ரெஸ்ட் எடுக்கிற நாள் அல்ல, அவரை தேடுகிற. அப்ப இந்த நாட்களில இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, அதனால எனக்கு எத்தனை லாபம் வந்தாலும் இது ஆண்டவருக்காக நஷ்டம் என்று. சர்ச்சைக்கு வராதவங்க நல்லா இருக்கிறனால வேலைக்கு போறோம், நல்லா இருக்கிறனால இன்னைக்கு வீட்டுல நிறைய பேர் உட்கார்ந்து. இப்போ நமக்கு பலவீனம் இருந்தா நம்ம எங்க போயிருப்போம்? நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம எங்க போவோம்? அப்போ நம்ம நல்லா இருக்கிறதுனால ஆண்டவரை விட்டு விடுறோம். நல்லா இருக்கிறதுனால இன்னும் ஆண்டவர் அதிகமா நம்ம என்ன பண்ணணும்? தேட வாஞ்சி. இன்னைக்கு வந்திருக்கிற கர்த்தர் பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் அடுத்தது ஏன் ஆண்டவர் சோதிக்கிறார் என்பதை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தை, ஆண்டவர் தான் நம்மை சோதிக்கிறார். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நான் இத்தனை வருஷமா சர்ச்சைக்கு வரேன், நல்ல பைபிள் படிக்கிறேன், நல்ல ஆராதிக்கிறேன், உங்களை தான் ஆண்டவர் சோதிக்கிறார். அடுத்த படிக்கு போனோம் அப்படின்னா, அடுத்த உயர்வுக்கு போனோம்னா இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை பார்த்து இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில இப்போ நம்ம கேட்க ஆண்டவர் பார்த்து கேட்க, ஆண்டவரை இந்த சோதனை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கு, பரவாயில்ல. மனுஷன் 1000 பேச்சுக்கு பரவாயில்ல, ஆனா எந்த உபத்திரவத்துல இந்த சோதனையில நான் எப்படி உண்மை தேடுறது என்பது அதிகமா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இன்னைக்கு நான் சரியா தேடிருக்கேன்னா, இன்னைக்கு உங்க பரிசுத்தமா இருந்திருக்குன்னா, இன்னைக்கு சாட்சியா இருந்திருக்குன்னா, இன்னைக்கு ஆண்டவரே உண்மையா இருந்திருக்குன்னா, நீங்க விரும்புற மாதிரி இருந்திருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிட்ட நம்ம கேட்கணும், நான் எப்படி இருக்கேன்? எல்லா கண்களை மூடி முழங்கால் மூடி அப்பா சமூகத்தில் பிரைஸ் தி லார்ட், ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி அப்பா கிட்ட முடிந்த அளவு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த சோதனை இந்த உபத்திரவம் இப்போ இருக்கிற உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க. யாரு கண்ணை திறக்க? சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க. ஆண்டவரே இந்த உபத்திரவம் இப்ப இருக்கிற பிரச்சனை சொல்லுங்க, அப்பாவை கிட்ட சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்கிட்ட சொல்லல, அப்பா பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் இந்த உபத்திரவம் இப்ப இருக்கிற பிரச்சனை, இப்ப இருக்கிற தடை, இப்ப இருக்கிற சாபம், இப்ப இருக்கிற இந்த உபத்திரவம் ஆண்டவரே சொல்லுங்க, இவைகளில் உங்க கட்டளைகள் நாம் சரியா பின்பற்றணும். சொல்லுங்க சொல்லுங்க, வாயின் வார்த்தை ஆண்டவர் கவனிக்கிறார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எந்த உபத்திரவம் இந்த பாடுகளிலே, இந்த பலவீனத்திலே, இந்த 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 தடைகளிலே சொல்லுங்க, ஆண்டவரே நான் சரியாம பின்பற்றணும். சொல்லுங்கப்பா. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் எத்தனை பேர் அப்பாவை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை ஒரு நாள் விடக்கூடாது, ஒரு நாளும் நான் விடக்கூடாது, ஒரு நாளும் விடக்கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரே எந்த நிலைமையிலும் நாங்க மனரம்யமா இருக்க இன்னைக்கு பேசின வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறையா. எல்லாரும் சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா சொல்லுங்க, இயேசு ராஜா. இப்ப இருக்கிற பிரச்சனையில நன்றி அப்பா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, எங்க இயேசு ராஜா. நன்றி அப்பா, ஆமென். ராஜானு செய்த நன்மைகள் அவை எண்ணில் முடியாது. இத்தனை வருஷம் ஆமென், அதை எண்ணவே முடியாது, அவை எண்ணில் முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஆமென். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி.
தந்தீரையா. எத்தனை பேர் பெற்று கொண்டவங்க சொல்லுங்க. ஒரு குறைவேந்து வழி நடத்தி வந்தீரையா. எங்க குடும்பத்தை உடல் சுகம் தந்து ஒரு குறைவேந்து வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா எங்க இயேசு ராஜா, நன்றி ராஜா சொல்லுங்க. இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணில் முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. சொல்லுங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் சொல்லுங்க. எத்தனை பேர் என் பலவீனத்துல என் பிரச்சனைகள திரும்ப சொல்லுங்க. துன்பத்தின் பாதை, துன்பத்தின் வியாதியோடு படுத்த படுக்கையா என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்கும் போது எங்களை விடுவித்தவரே சொல்லுங்க. துன்பத்தின் ஆமே நாமே உங்க வார்த்தை ஆண்டவர் கவனிக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க. நீங்க தான்ப்பா அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து ஆறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க சொல்லுங்க முழு பலத்தோடு. நன்றி அப்பா, நன்றி ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்க பிரச்சனையை விடுவிச்சவரே, என் உபத்திரவத்தை மாற்றுகிறவரே சொல்லுங்க. இயேசு ராஜா, நன்றி ராஜா எங்க இயேசு ராஜா, நன்றி ராஜா எங்க இயேசு ராஜா. சொல்லுங்க. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணில் முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாலெல்லாம் சொல்லுங்க. நாங்க ஏறெடுக்கிறோம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாலெல்லாம் கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரை. எத்தனை பேரு என் ஜபத்தின்படி என் சத்தத்தின்படி எனக்கு விடுதலை தந்தவரே, விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி குறைகளை நீக்கி கரைகளை போ என் கூடவே வந்தீரையா. சொல்லுங்க. குறைகளை குறைகளை நீக்கி கரைகளை போ என் கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா எங்க இயேசு ராஜா. சொல்லுங்க. நன்றி ராஜா, நன்றி நன்றி ஓ நன்றி ராஜா எங்க இயேசு ராஜா. நன்றி ராஜா. சொல்லுங்க. நன்றி அப்பா, இன்னும் விடுதலை தர போறீங்களே. நன்றி அப்பா இயேசு ராஜா. நன்றி 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 சொல்லுங்க. வாங்க திறந்து எங்களை விடுதலை கொடுக்கிறவர், பிரச்சனை மாற்றுகிறவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் உபத்திரவத்தை பார்த்து என் உபத்திரவத்தை மாற்றுகிற தெய்வம். நன்றி ராஜா எங்க இயேசு ராஜா. நன்றி ராஜா எங்க இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணில் முடியாதையா. நான் ஏறெடுப்பேன்
எத்தனை பேர் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க செய்த நன்மை எண்ணி முடியாதவைகளை எங்க வாழ்க்கையில செய்திருக்கிறீங்கப்பா. மனுஷன் செய்ய முடியாத, மருத்துவம் செய்ய முடியாத அநேக நன்மைகளை, எங்க கண்ணீரை பார்த்து, எங்க கவலையை பார்த்து, எங்க சத்தத்தை கேட்டு, ஓ மனம் இறங்கின தெய்வம். எனக்கு எத்தனை பேரு இந்த உபத்திரவம் எனக்கு லேசானது ஆண்டவரே சொல்லுங்க. எத்தனை பேரு பலம் உள்ளவனாகிலும் பல நற்றவனாகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். இந்த உபத்திரவத்தில் ஆண்டவரை முறுமுறுக்காத, இந்த உபத்திரவத்தில் ஆண்டவரை குறை சொல்லாத, இந்த உபத்திரவத்தில் என்ன வாழ்க்கைன்னு சொல்லாத. ஆண்டவர் மாற பண்ணுவா. சீக்கிரத்துல இந்த சிறுமை உன் வாழ்க்கையில ரெட்டிப்பானதை கொண்டு வருவதற்கு தான் உபத்திரமே தவிர உன்னை ஒடுக்குவதற்கோ உன்னை விழ செய்வதற்கோ நீ ஒண்ணுமில்லாம போவதற்கு அல்ல. இந்த உபத்திரமும் உங்களை வாழ செய்வதற்கு. கவலைப்படாத கர்த்தருடைய பிள்ளையே, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். உன் கண்ணீரில, உன் கவலையில, நீ உன் இருதயத்தை அறியும்படிக்கு ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார். பயப்படாதே. சிபிக்கிறையா இன்னைக்கு பேசின இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே உங்க கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய உதவி தாரும். உங்க கட்டளைகளை சரியா நான் பின்பற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு சொல்லுங்க, உதவி செய்யுங்கப்பா. இவ்வளவு நேரமாய் எங்களோடு கூட இடப்பட்டீர் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். செபிக்கிறோம் ஆண்டவரே.